ஜூன் 22, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்த காரியத்தை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிக்கப் போகிறார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில கனவுகள் இறந்து விட்டதாகவும் சில நம்பிக்கைகள் முடிந்து விட்டதாகவும் தோன்றலாம். பல வருடங்களாக நீங்கள் காத்திருந்த காரியம் இனி நடக்காது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உயிரற்ற எலும்புகளுக்கே உயிர் கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பத்தை உருவாக்க வல்லவர். உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் தேவன் ஒரு பெரிய சேனையை எழுப்பினார். 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசருவை இயேசு உயிரோடே வெளியே அழைத்தார். நம்பிக்கை இழந்த சீஷர்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மாற்றினார். அதே போல இன்று உங்கள் வாழ்க்கையில் இறந்து போனதாக தோன்றும் காரியங்களில் தேவன் செயல்படுகிறார். முடிவு என்று நீங்கள் நினைத்த இடத்தில் தேவன் புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கப் போகிறார். உங்கள் நம்பிக்கையை விடாதீர்கள், அற்புதம் அருகில் இருக்கிறது. பின்வரும் ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். அன்பான பரலோக தந்தையே, முடிந்துவிட்டது என்று தோன்றும் காரியங்களிலும் உயிரை உண்டாக்கும் வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சோர்ந்து போன இதயங்களை புதுப்பியும். நம்பிக்கையை இழந்தவர்களுக்கு புதிய விசுவாசத்தையும் தைரியத்தையும் அளித்தருளும். மூடியதாக தோன்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது அற்புதத்தை வெளிப்படுத்தும். கர்த்தாவே, இறந்து போன கனவுகளை உயிர்ப்பித்து இழந்த நம்பிக்கைகளை மீட்டெடுத்து எங்கள் வாழ்க்கையை உமது மகிமையின் சாட்சியாக மாற்றும். நோயினால் போராடுகிறவர்களை தொட்டு பூரண சுகத்தை அருளும். வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை திறந்து தாரும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.